ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீதமுள்ள இடியாப்பத்தை வச்சு ஒரு டேஸ்டியான முட்டை சேமியன் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை சேமியன் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பை சேர்த்து பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண சின்ன தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததும் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பொடி மாசம் வந்ததும் நம்ம மீதமுள்ள இடியாப்பத்தை சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இடியாப்பமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4-5 இடியாப்பம் இருந்தாலே போதுங்க. 2 பேர்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நிறையவே நம்ம டிஃபன் ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்ட்டான முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான இடியாப்பம் முட்டை சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 5 இடியாப்பத்தை வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.